ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. பொருளாதார சுபிட்சம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல பண வரவு இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பும், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காலம். உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகி மீடியா மற்றும் பத்திரிகைகளில் பேசப்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4க்குடைய குரு பார்க்கிறார். இடம் வாங்க, காலிமனை வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இல்லை ஃப்ளாட்டு வாங்க, ஏதாவது ஒரு சம்பந்தம், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தை தரப்போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். 6இல் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறது. எதிரிகளை தும்சம் பண்ணிடுவீங்க. மற்றபடி கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. மற்றபடி 9க்குடையவன் 11இல் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 11இல் இருப்பது மிகுந்த லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. பாக்கியமாக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது. மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, ஆன்மீகம் மற்றும் நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் எல்லோருக்குமே ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். அது சொந்த தொழிலில் இருப்பவர்கள் கூட அதிகபட்சமாக